அன்பு உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய பல்கலைக்கழகத்திலிருந்தே இன்று ஒரு காணொளி. காரணம், இது காலத்தினுடைய கட்டாயமாக நான் பார்க்கிறேன். ஒரு தவறான விடயம் இன்று சமூக ஊடகத்தலங்களில் மிக அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதை மக்கள் பரப்புனா கூட சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு சில குருக்களும் அதை பரப்புவதை பார்க்கும் பொழுது மிக கடினமாக இருக்கிறது. என்ன செய்தி அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது மட்டும் இல்லை, நேற்று எனக்கு தெரிந்த ஒரு குருவானவரும் போப்பாண்டவர் இனி நம்ம ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி போட்டிருக்கிறாரு. போப்பாண்டவர் முதல்ல அதை சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகுதான் நம்ம நோக்கத்தை பற்றி பேசணும், சரிதானே? அதனால போப்பாண்டவர் இந்த ஆண்டோ அல்லது இதுக்கு முன்னாடியோ நீங்கள் ஃபாஸ்டிங் குறித்து அவர் பேசின எந்த விடயங்களுமே அவர் சொன்னது கிடையாது. அவர் ஒரு சீர்திருத்தவாதி தான், ஒரு நகைச்சுவை உணர்வாளர் தான். அதுக்காக அவருடைய பெயரை போட்டுக்கொண்டு இன்னைக்கு பல இடங்கள்ல பல செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. மக்கள் நம்ப வேண்டாம். அன்பு மக்களே, தவக்காலம் என்பது நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும், நோன்பு இருக்கணும், ஒருத்தல் செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. நானும் இந்த செய்திகள் நான் வாசித்த உடனே கொஞ்சம் சலனப்பட்டேன். ஒருவேளை சொல்லியிருப்பாரோ, நம்ம வேட்டிக்கன்ல இருக்கோம், நமக்கு தான் தெரியாமல் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் தேடிலாம் பார்த்தேன். ஒரு சில குருக்கள்கிட்ட கேட்டும் பார்த்தேன். எங்கேயுமே போப்பாண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஃபாஸ்டிங் இருக்காதுங்க, நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களோட, உறவுகளோட, அம்மா அப்பாவோட நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே போப்பாண்டவர் சொல்லவே இல்லை. அவரால் சொல்லவும் முடியாது. ஏன்னா 2 காரணம் நான் சொல்கிறேன். ஒன்று, நோன்பு என்பது நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நாதம். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலையும் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு இருக்குது. இதுக்கு பிப்ளிக்கல் ரீசன் நிறைய இருக்குது. 2, திருச்சபை சட்டம் கேனன்லா 1251 ஃபாஸ்டிங் அப்ஸ்டினன்ஸ் எப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒருவேளை போப்பாண்டவரே இதெல்லாம் மாற்றணும், நான் ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு நினச்சா அவர் மாற்றணும்னு நினச்சா கூட அவரால் மாற்ற முடியாது. அவ்வளோ எளிதானது கிடையாது. ஏன்னா இது கத்தோலிக்க திரு அவை. அதனால் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி செய்திகள் வருவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக சொல்லுங்கள், இப்படிலாம் போப்பாண்டவர் சொல்லலைன்னு சொல்லி. 2வது, நீங்களும் ஏதாவது ஒரு செய்திகள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அதை உட்காந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ எல்லாமே எளிது. கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எளிதாக கிடைச்சிரும், எது சரி எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மக்கள் விழித்திருப்போம், நோன்பு இருப்போம். எனக்காகவும் ஜெபிங்க, நம்முடைய போப்பாண்டவருக்காகவும் ஜெபிங்க, நம்ம திருச்சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிங்க. காட் பிளஸ் யூ.